தங்களுடைய நேரத்தை செலவழிப்பதற்காக சினிமா நிகழ்ச்சிகளுக்கும் வீணுக்கும் விளையாட்டுக்கும் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அறிவின் மனம் வீசக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தங்களுடைய நேரத்தை செலவழித்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாணவிகள் அவர்களுடைய திறமைகளையும் சிந்தனைகளையும் இந்த மேடையில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக ஒரு மனிதனுடைய அழகு அவனுடைய உடையில் இல்லை, அவனுடைய ஆடைகளில் இல்லை, அவனுடைய முகத்தில் இல்லை. அவனுடைய அழகு என்பது ஒரு உள்ளத்தின் தூய்மையில் தான் இருக்கிறது என்ற அழகிய தலைப்பில் நம்முடைய பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் முன்னாள் மாணவி இந்நாள் ஆசிரியை ஏ ஐனுல் சஃபிகா அவர்கள் உங்களுக்கு முன்னால் உரையாற்றி வருகிறார்கள். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहा अल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाहा काना अलैकुम रकीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक्क तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை எல்லாம் இந்த உலகில் அழகிய முறையில் படைத்து பராமரிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்னும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் இங்கு அனுப்பப்பட்ட அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உள்ளத்தின் தூய்மையே வாழ்க்கையின் அழகு. இன்றைக்கான சமுதாயத்துல மக்கள் வெளியில இருக்கக்கூடிய அழகிற்கும் ஆடை அலங்காரத்திற்கும் தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா இவை அனைத்தும் நிரந்தரமானது கிடையாது, நிலையானது கிடையாது. நிரந்தரமான அழகு என்பது நல்ல உள்ளங்களும் நல்ல இதயம் தான். உள்ளத்தின் தூய்மை என்றால் என்ன? உள்ளத்தின் தூய்மை என்பது அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, கருணை, பொறுமை, நேர்மை, பிறர் மீது நம்ம காட்டக்கூடிய அன்பு, மன்னிக்கக்கூடிய மனத்தன்மை, இது எல்லாமே உள்ளத்துடைய தூய்மை சொல்லுவோம். அதே போல பொறாமை, அகங்காரம், கோபம், பிறரை இழிவா நடக்கிறது, இது எல்லாமே உள்ளத்துடைய தூய்மை இல்லைன்னு சொல்லுவோம். இதிலிருந்து நம்மளுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறது தான் உள்ளத்துடைய தூய்மை சொல்லுவோம். நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் உள்ளத்துடைய தூய்மையை பற்றி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய உடல்ல
பிண்டம் இருக்கும். அது சீரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உடல் முழுவதும் சீராயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும். அதுதான் உங்களுடைய இதயம்னு சொல்றாங்க. இப்ப மனிதனுடைய அடிப்படையா இருக்கக்கூடியது அவனுடைய இதயம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் உள்ளம் தூய்மையா இருக்கிறதுக்கு சில நன்மைகள் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். அல்லாஹ் சொல்றான், தூய்மையா இருக்கக்கூடியவங்களை நான் நேசிக்கிறேன், இன்னும் அவங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனையை நான் செவியேற்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது, குடும்பத்துல அமைதி நிலவும். எப்படி குடும்பத்துல அமைதி நிலவும் அப்படின்னா கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், தாய், தந்தை இவங்களிடத்துல நம்ம அன்பு காட்டணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துல அமைதி நிலவும். மூணாவது, சமூக நல்லிணக்கம் உருவாகும். எப்படி சமூக நல்லிணக்கம் உருவாகும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களுமே என்னது சகோதரர்களா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கான மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மேல பொறாமப்படுறதோ, அவதூறு பேசுறதோ, புறம் பேசுறதோ, ஒருத்தவங்களை கேலி செய்யறதோ, ஒருத்தவங்க மேல கோபப்படுறதோ, இந்த மாதிரி ஒரு மனிதன் மேல இருக்கும்போது எப்படி அந்த மனிதனிடத்துல சகோதரத்துவம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் அல்லாஹ் தன் திருமறையை சொல்லும் போது அல்லதீன ஆமனு வ தத்மஇன்ன குலூபஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்ன குலூப். அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்ட அடியானை பார்த்து சொல்றான், உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் நிம்மதி அடைகின்றனர். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் மட்டுமே உள்ளம் அமைதி பெறும் அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். உள்ளத்தை கெடுக்கக்கூடிய நோய்கள் பொறாமை, அகங்காரம், கோபம், புறம் பேசுறது, மக்கள் பாராட்டுறதுக்காக ஒரு நல்ல அமலை செய்யறது, இந்த உலக ஆசையில ஈடுபடுறது, ஒருத்தவங்க மேல தவறான எண்ணம் ஏற்படுத்துறது, இதெல்லாம் நம்மளுடைய ஈமானையும் பாதிக்கக்கூடியதா இருக்கு, நம்மளுடைய உள்ளத்தையும் பாதிக்கக்கூடியதா இருக்கு. இதுல இருந்து தூய்மை அடைகிறதுக்கான சில வழிகள் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா 5 நேர தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது இறை மறுப்புக்கோ இணை வைப்புக்கோ இன்னும் முஸ்லிமான அடியானுக்கோ உள்ள வேறுபாடு இந்த தொழுகையை விடுறதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அவர்களுக்கும் நமகளுக்கும் உள்ள வேறுபாடு இந்த தொழுகையை விடுறதுதான். தொழுகையை விடக்கூடியவங்க காஃபிர் ஆகிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும்போது மறுமை நாள்ல குற்றவாளிகளை பார்த்து கேட்கும்போது உங்களை நரகத்துல சேர்த்தது எது அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்லுவாங்களா, நாங்கள் தொழுவோராகவும் ஏழைக்கு உணவளிப்பவராகவும் இருக்கவில்லை, வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தவர்கள் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்களாம். அப்ப இந்த தொழுகை அப்படிங்கிறது ஒவ்வொரு முஃமின்கள் மீதும் நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையா இருக்குது. தொழுகை நம்மளிடத்துல சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெற்றி பெறலாம். இந்த தொழுகை நம்மளிடத்துல சரியில்லை அப்படின்னா நம்ம தோல்விதான் அடைய முடியும். அடுத்தது குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறது மூலமா நம்மளுக்கு ஒளியும் கிடைக்கும், இன்னும் அதன் மூலமா அமைதியும் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரை உங்களில் சிறந்தவர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ நம்ம நன்மையான ஒரு காரியம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட மட்டும் வச்சுக்காம பிறருக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமா நன்மைகளை அடையணும். இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் போது அவங்க இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டாங்களா, சிந்திக்காம இருக்கிறதுக்கு அவங்களுடைய உள்ளத்துல ஏதாச்சும் அவங்க கூட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கேட்கிறான். அடுத்தது அல்லாஹ்வை நினைவு கூறுவது, திக்ர் செய்வது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த மாதிரியான திக்ருகளை தொழுகையில மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இல்ல. அல்லாஹ் எங்கேயாச்சும் என்ன தொழுகையில மட்டும் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கானா? நிச்சயமா இல்ல. அல்லாஹ்வை எந்த நேரத்துல வேணா நம்ம நினைவு கூறலாம். அபு மூசா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா, ரசூலுல்லாஹ் அபு மூசா சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்துல உள்ள ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கற்று தட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அபு மூசா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கற்று தாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை என்ன அப்படின்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் துணையின்றி நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கற்று தராங்க. அடுத்தது தௌபா செய்வது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவத்துக்கு பரிகாரமா மனம் வருந்தி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறோம்ல, அந்த மன்னிக்க கூடிய தன்மைய அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு அடியான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறானோ அவன் செஞ்ச பாவம் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் அது அல்லாஹ் மன்னிக்காம இருக்க மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது பிறரை மன்னிக்க கூடிய தன்மை. நம்மள ஒருத்தவங்க தெரிஞ்சோ காயப்படுத்திருப்பாங்க, தெரியாமலே காயப்படுத்திருப்பாங்க. காயப்படுத்தினவங்களை நம்ம மன்னிக்கிறோம்ல, அந்த மன்னிக்க கூடிய மனத்தன்மையை அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கிறான். இன்னும் அதன் மூலியமா நம்மளுடைய தகுதியை அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனா இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது ஒவ்வொரு முஃமின்களும் சகோதரர்கள் தான். அவனுக்கு இவன் அநீதி இழைக்கவும் மாட்டான், அநீதி உள்ளாக்கும்படி செய்யவும் மாட்டான். ஒரு சகோதரனுடைய தேவையை யார் நிறைவேற்றுறாங்களோ அவனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவனா இருக்கிறான். ஒரு சகோதரனுடைய துன்பத்தை யார் நீக்குறாங்களோ அவனுடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்கக்கூடியவனா இருக்கிறான். ஒரு சகோதரனுடைய குறைய யார் இந்த உலகத்துல மறைக்கிறாங்களோ அவனுடைய குறைய நாளைக்கு அல்லாஹ் வந்து மறைக்கிறான் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது நல்லவர்களுடன் பழகி இருக்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லவர்களுடன் பழகி இருங்கன்னு சொல்லுது. இன்னும் அவங்ககிட்ட இருந்து நன்மையான காரியங்களை எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துங்கன்னு சொல்லுது. செயல்படுத்துறது மூலியமா யார் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை எத்தி வச்சாங்களோ அந்த நன்மையும் கிடைக்கும், அதை செயல்படுத்தினாங்க அப்படின்னா அந்த 2 நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நல்ல நண்பனுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கஸ்தூரி வைத்திருப்பது கொள்ளனின் உலயமாகும் சொல்றாங்க. கஸ்தூரி வைத்திருப்பது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாம இருக்காது. ஒண்ணு அதனுடைய நறுமணத்தை பெற்றுக்கொள்ளலாம், இல்ல அப்படின்னா அதை விலைக்கு வாங்கி கொள்ளலாம். கெட்ட நண்பனுடைய உதாரணத்தை பத்தி சொல்லும் போது கொள்ளனின் உலயமாகும் சொல்றாங்க. கொள்ளன் தேர்ந்து வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காது. ஒண்ணே அவன் நம்ம வீடை எரிச்சிருவான், இல்ல நம்மளுடைய ஆடையை எரிச்சிருவான். அவன்கிட்ட கெட்ட தன்மையை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இன்றைக்கான சமுதாயத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க மேல பொறாமப்படுறது, அவதூறு பேசுறது, அதெல்லாம் ரொம்ப இலகுவா போயிடுச்சு. அப்ப இதுல இருந்து நம்மளுடைய உள்ளத்தை நம்ம அடிக்கடி என்ன செய்யணும் அப்படின்னா சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இனிமே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இந்த கெட்ட குணங்கள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை விடுவிச்சு அன்பு, கருணை, பொறுமை இந்த குணங்களை நம்மளுடைய உள்ளத்தை வந்து அல்லாஹ் அலங்கரிக்கணும். இன்னும் அல்லாஹ் வந்து உறுதியான ஈமானையும் நல்ல முடிவையும் தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.